ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவம் தேடி தேடி பார்த்த ஒரு சம்பவமும் வரலை. லைவே ரொம்ப போர் அடிக்குது. இப்போ தான் ஒரு சம்பவம் வந்துச்சு. என்ன சம்பவம்னா, இப்போ தான் சாப்பாடாக முடிச்சாங்க. அந்த ப்ரொமோவில் வந்து சண்டைகள் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே சபரி வந்து சாப்பாடை வாங்கிட்டு கேமரா முன்னாடி வந்து நிற்கிறார். நேற்று இந்த மாதிரி தான் வந்து நின்னார். சாப்பாடை எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க, செய்ய தெரியாதவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஃபுல்லாக வந்துட்டு பழக்கமானவங்க கிச்சனில் இல்லை. அப்படி இருந்தும் பிக் பாஸ் சொன்ன ஒரு பேச்சுக்காக செய்கிறாங்க. அதை பாராட்டுறதை கூட எவ்வளோ கேவலமாக பண்ணுறாரு பாருங்கள் இந்த சபரி. நேற்று விக்கல் சக்கரம் கூட சேர்ந்து அந்த கேமராமேன் வந்து ரொம்ப ஓவராக பேசியிருப்பாங்க, கலாய்ச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்துட்டு விக்கல் சக்கரம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா இருக்குன்றாங்க எல்லாருமே. சபரிக்கு மட்டும் நல்லா இல்லைனா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போய் உங்கள் வீட்டை நல்லா சமைச்சு சாப்பிடுங்கன்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. இப்போ வந்து அதை வந்துட்டு இந்த கேமரா முன்னாடி வந்துட்டு சாப்பிட்டுட்டு நேற்று மாதிரியே தான் நல்லாவே இல்லையாம். உப்பு பத்தலைன்னா நல்லாலாம் அர்த்தமா? உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. ஏன் உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் கல்யாணம் ஆகலையா, எப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அம்மாவோ தங்கச்சியோ செஞ்சால் வந்துட்டு உப்பு போட்டுக்க மாட்டிங்களா? இதை வந்துட்டு கேமரா முன்னாடி சொல்லி எல்லாருமே நல்லா இருக்குன்றாங்க. கானா உணத்துலேருந்து எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க. இவர் மட்டும் அதுவும் செஞ்சதை வந்து எஃப்ஜே செஞ்சாரோ இல்லை விஜய் பார்வதி செஞ்சாங்களோ, ஆக மொத்தத்தில் ஒரு எஃபோர்ட் போட்டு காலையிலேருந்து வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்களா இல்லை, இத்தனை பேருக்கு வந்து சமைச்சு போகிறாங்களா இல்லையா, அதை பாராட்ட கூட மனசு இல்லாமல் வந்துட்டு இங்கே வந்து சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் ஒரு டயலாக் வேறு. இப்போ பாருங்கள், நான் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன், இதையே உங்கள் வீட்டு பெண்கள்கிட்டே வந்து சொல்லுங்களாம். என்னத்த சொல்ல, இப்படி வந்துட்டு நீங்கள் படிங்கன்னா உங்கள் வீட்டு பெண்களே முதல் காரித்து போவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு அதை சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டு விஜய் பார்வதியை கூப்பிட்டு வார்டன் நல்லா இருக்கணும்னு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக நன்றி, இதெல்லாம் பண்ணது ஃபெர்னாண்டஸ் தான் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த எஃப்ஜேக்கும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாப்புல இந்த சபரி. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஒருத்தங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணும்போது அதை வாண்டடாக வந்து கேமரா முன்னாடி பதிவு பண்ணி அதை அசிங்கப்படுத்த நினைக்கிறாரு. வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் பண்ணுறா பார்த்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.